three identical particles A, B, C of mass 100 kg each are placed on a straight line AB equal to BC equal to 13 centimeters. The gravitational force on the both particle P of same mass is F. இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறோம் F. Then placed at a distance 13 meter from the particle P on the perpendicular bisector on the line AC. என்னன்னா இதுல ஏபிசின்னு மூணு பாயிண்ட் எடுத்துட்டோம். நல்ல கவனம். இது ஏன்ற பாயிண்ட், அதோடைய மாஸ் 100 கிராம் 100 kg. பின்ற மாஸ், அதோடைய மாஸ் 100 கிராம் 100 kg. சின்றதும் அது 100 kg. இட் இஸ் கிளியர். இது 13 சென்டிமீட்டர், இதுவும் 13 சென்டிமீட்டர். இப்ப என்ன சொல்றா, இதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரா இன்னொரு மாஸ் எடுத்திருக்கோம், அதுவும் 100 kg. பாரு, the gravitational force of the both particles P of the same mass. இங்க ஒரு மாஸ் வைக்கிறோம், அதுவும் 100 kg. இதுவும் 13 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. இதுல what is the net force? இதான் क्वेश्चन. இதுல ஆக்ட் பண்ற நெட் ஃபோர்ஸ் இதான் இப்ப நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய क्वेश्चन. அப்ப இட் இஸ் கிளியர். இத லைன் எல்லாம் கனெக்ட் பண்ணிடுவோமா? அப்போ எத்தனை ஃபோர்ஸ் மொத்தம் ஆக்ட் பண்ணுது? நெட் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்கு. அப்ப முதல்ல இது F1 வச்சுக்கலாமா, F2 வச்சுக்கலாமா, F3 வச்சுக்கலாமா? F1 F3 ஈக்குவல் தானே, அதே மாடல் தான். F1 பிளஸ் F3 ஈக்குவல் டு G into 100 ஸ்கொயர். கரெக்ட் தானே? பை இந்த டிஸ்டன்ஸ். இது இந்த டிஸ்டன்ஸ் இஸ் நாட் 30, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. அப்ப பைத்தாகரஸ் ரூல போடு. x squared is equal to 13 squared plus 13 squared 2 into கரெக்டானா 2 into 13 squared. அப்போ அதான் நமக்கு வேண்டியது. x squared தான். x squared is 13 squared plus 13 squared 2 into 13 squared 2 into 13 squared. Are you clear? இதான் F1 and F2. ஆனா நமக்கு வேண்டி இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வேணும். அப்போ FR1 வச்சுக்கலாமா? FR1 will be root of F1 வச்சு இந்த டேர்ம், அதை F1 squared plus F1 squared plus 2 F1 squared cos. நல்ல யோசிச்சு, இந்த ஆங்கிள் என்ன, இந்த ஆங்கிள் என்ன? This is ஒரு பாரு, இது ஒரு 13, இது ஒரு 13, இது 13. அப்போ நீ ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் எடுத்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் ஈக்குவல். அப்போ ஆங்கிள் என்ன? tan theta எவ்வளவு வரும்? 145 டிகிரி. அப்ப இந்த ஆங்கிள் ஒரு 45 டிகிரி, இது ஒரு 45 டிகிரி, மொத்தம் 90. cos 90 என்ன? அந்த டேர்மே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ FR1 is equal to root of 2 times F1 squared. உனக்கு F1 squared வேல்யூ தெரியும், இதான் F1 squared. அப்போ F1 அப்போ root 2 into இந்த டேர்ம் root 2 into G into 100 squared divided by 2 into 13 squared. மாதிரி வந்தாலே multiplied by root 2 divided by root 2 போடலாமா? root 2 2 cancel, balance G into 100 squared divided by root 2 into 13 squared. இதுதான் ஒரு ரிசல்டன்ட் FR1. அடுத்தது நெட் ஃபோர்ஸ், இதான் FR2.
FR2 டைரக்டா போட்டுடலாம். FR2 is equal to G into 100 squared divided by 13 squared. அப்ப net force FR1 plus FR2 போட்டேன்னா net force கிடைச்சிரும். அதான் நமக்கு ரிசல்டன்ட். ஓகே, இப்போ what will be the F? ரெண்டு ஆட் பண்றதா F. அப்ப FR1 G into 100 squared divided by 13 squared. காமன் எடுத்துடலாமடா. இதையும் கொஞ்சம் கவனிச்சு பாரு. இது காமன் டேர்ம் தானே. G into 100 squared by 13 squared. இதுல பேலன்ஸ் 1. இதுல பேலன்ஸ் 1 by root 2. Have you got it? அப்போ இத நீ கால்குலேட் பண்ணேன்னா எதை? G into 100 into G 100 squared இல்ல by 13 squared என்ன? 169. Root 2 plus 1. 1.732 1.41 plus 1 2.41. கரெக்டானா? ஆர் நீ இப்படி கூட செஞ்சிடலாம். இந்த டைரக்டாவே போட்டுடலாம் இந்த சம்ம. ஏய் 1 plus 0.707 which is 1.7. இது 1.69. கால்குலேட் பண்ணேன்னா இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணா 100 ஆல கேன்சல் ஆயிரும். இப்ப பேலன்ஸ் என்னடா இருக்க? ஒரு 100 மட்டும் தான் இருக்கும். அப்ப ஆன்சர் இஸ் 100G. இது 169, இதுல 1.7 வருது. அத 1. இது 1.7 எடுத்தேன்னா ரெண்டு கேன்சல் ஆயிரும். 100 டைம்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 100G இஸ் த ஆன்சர். Have you got it? அப்ப முதல்ல இது ரெண்டுடைய நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு, அதாவது FR1 வச்சுக்கிட்டோம். அடுத்து டைரக்டா ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் ரெண்டே ஆட் பண்ணா நெட் ஃபோர்ஸ் கிடைச்சிரும். அதான் கேட்டிருக்காங்க, which is 100G is the answer.